வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ 20ஆம் தேதி SBI PO prelims நடந்திருக்கு. அதோட ஸ்லாட் 1க்கான ரிவ்யூ, சரிங்களா? அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 12 மணி, காலையில் 12 மணியோட முடிய போகுது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி இன்டர்வியூக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கனாலும் வரலாம். ரெஜிஸ்டர் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட இமானுவேல் ப்ரோ பார்த்தீங்கன்னா லைனில் இருக்காப்புல. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இமானுவேல் ப்ரோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு எக்ஸாம் ஓவராலா? சார் எக்ஸாம் ஓவராலா ஈஸியாக தான் சார் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுக்கே ஒரு 4 பேர் உங்களை கமெண்ட்ல கிளிப்பாயின்னு நினைக்கிறேன். சரி, என்ன 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 வந்தது அப்படின்றத நம்ம செக்ஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் மக்கள்கிட்ட. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல என்னென்ன இருந்தது ப்ரோ? சார் இங்கிலீஷ்ல எப்பயும் போல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்புறமேட்டு இந்த வேர்ட் ஸ்வாப் சார். சரி, அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது சரி, பார்த்த உடனே போடுற மாதிரி இருந்துச்சு. 3 இருந்துச்சு நினைக்கிறேன். சரி. அப்புறம் 3 சென்டென்ஸ் கொடுத்து அதுல எது கிராமட்டிக்கலா கரெக்ட், எரர் ஃப்ரீ கண்டுபிடிக்கணும். சரி. அந்த மாதிரி ஒரு 3ஓ 4ஓ கேட்டிருந்தாங்க. சரி. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. அது மட்டும் லைட்டா ட்ரிக்கியா இருந்துச்சு. அதை ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னா மத்தது ஃபில்லர்ஸ் பாத்தீங்கன்னா ஏபிசி க்ளோஸ் டெஸ்ட் நினைக்கிறேன். அது சரி. அந்த ஏபிசில எப்பயுமே ஒவ்வொரு வேர்டா கொடுப்பாங்க. ஆனா இந்த தடவை ஒரு ஃப்ரேஸாவோ இல்ல கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு அந்த வேர்டு. சரி. அது அந்த அந்த ஃபில்லர்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு. சரி. அதுல 6 ஃபில்லர்ஸ், சாரி 6 க்ளோஸ் டெஸ்ட். சரி. அதாவது 6 blank இருக்கும். ஏபிசிடி இஎஃப் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி. அதுல ஒரு 3 இல்ல 4 போட்டுடலாம். 1 2 மட்டும் தான் நமக்கு சுத்த விடுற மாதிரி இருக்கும். இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க்க பத்தி இருந்தது. ஒர்க்கோ சம்திங். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி தான் சார். சரி. ஓவராலா இங்கிலீஷ் ஈஸியா தான் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு? என்ன சார்? இங்கிலீஷ் ஓவராலா எவ்வளவு போடுற மாதிரி இருந்துச்சு? இங்கிலீஷ் ஓவராலா சார் ஒரு 18 கிட்ட போடலாம் சார். 18 கிட்ட போடலாம். உங்க அட்டெம்ப்ட் எவ்வளோ? சார் நான் ஒரு 23 போட்டேன் சார். சூப்பர், நல்ல அட்டெம்ப்ட். அப்படியே ஆப்டி வருவோம். ஆப்டில என்னென்ன இருந்துச்சு? சார் ஆப்டில எப்பயும் போல அப்ராக்சிமேஷன் 6 இருந்துச்சு சார். சரி. அப்புறம் குவாட்ரட்டிக் 4 5 தெரியல. ஆனா குவாட்ரட்டிக்கும் ஈஸியா இருந்துச்சு. 6 அப்ராக்சிமேஷன் குவாட்ரட்டிக், அதுலயே 10 மார்க் எடுத்துடலாம். சரி. அதுவும் ரொம்ப ஈஸியான அப்ராக்சிமேஷன், பார்த்த உடனே போடுற மாதிரி இருக்கும். சரி. அப்புறம் டிஐ 2 டிஐ. ஒன்னு கிராஃப் டேபிள், ரெண்டு சார்ட். ஒன்னு கிராஃப் டேபிள், அது வச்சு ஒரு டிஐ. அப்புறம் இன்னொன்னு பை சார்ட். சரி. இதுல எந்த டிஐ போடுற மாதிரி இருந்துச்சு சார்? எந்த டிஐ போடுற மாதிரி இருந்துச்சு சார்? டிஐல அதான் சார், ஒரு டிஐல ஒரு क्वेश्चन மட்டும் ரொம்ப சுத்த விடுற மாதிரி கேட்டிருப்பான். மத்த 4மே போடுற மாதிரி இருக்கும். அத மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, அது ஒன்னு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டா 4 ஈஸியா போட்டுறலாம். சரி. அந்த ஒண்ணுமே போடலாம். அது உடனே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போட்டலாம் சார். சூப்பர் சூப்பர். இன்னொன்னு கேஸ்லேட் ஒன்னு கேட்டிருந்தாங்க. நான் அது பாக்கல நானு. அப்புறம் நான் அப்ளிகேஷன்ல எப்பயும் போல இந்த ஏஜ், அப்புறம் இந்த ரேஷியோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சார். நான் அப்ளிகேஷன் அவ்வளோ நான் பண்ணல. அதனால இது மட்டும் தான் பண்ணேன். நான் கம்மியா தான் சார் இதுல அட்டெம்ப்ட் பண்ணேன். எவ்வளவு போட்டீங்க பாயிண்ட்ஸ்ல? சார் நான் 22 போட்டேன் சார். ஓகே. ஆனா எவ்வளவு போடுற மாதிரி இருந்துச்சு क्वेश्चन பேப்பர்? குவான்ஸ்ல ஒரு ஜாம்பாவனா இருந்தா ஒரு 28 போடலாம் சார். 28 போடலாம் சார், தாராளமா போடலாம். ஓகே. ரீசனிங் எப்படி இருந்தது? ரீசனிங் 2 பசில் செய்க சார். நேத்து சொன்ன மாதிரி தான், சுத்த வர்ற மாதிரி ஒரு 2 பசில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பசில் கொஞ்சம் சுத்த விடுற மாதிரி இருக்கும். ஒரு டைரக்ஷன் கேட்டிருந்தான் சார். மெயின்ஸ் லெவல் டைரக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒருத்தன் சவுத்ல இருந்து வரான், இன்னொருத்தன் நார்த்ல இருந்து மேல போறான். சாரி, சவுத்ல இருந்து நார்த்துக்கு போறான். நம்ம அந்த பஸ் மாடல் மாதிரி பஸ் 1 பஸ் 2 ஒரு இடத்துல இருந்து போகுது அந்த மாதிரி. இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. ஓ, வேற வேற இடத்துல இருந்து வராங்க, ஒரே இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்றானுங்க. சோ அது எடுத்த உடனே நான் அதை சால்வ் பண்ண போயிட்டு, ஐயோ அப்படின்ட்டு கீழே பார்க்கும்போது தான், ஓ இன்னொருத்தனும் இதுல இருக்கான் போல அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன் சார். வேஸ்ட் பண்ணிருக்கீங்க ஒரு நிமிஷத்தை. இல்ல அதான் அந்த டைம்ல ஒரு மாதிரி குழம்பிட்டேன் சார் நானு. சரி 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 சரி. அப்புறம் அதை எப்படியோ ஸ்கிப் பண்ணிட்டு எப்பயும் போல சிலாகிசம், இன்இக்வாலிட்டி அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே 5 டே அதுல எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் ஒவ்வொரு ஸ்டேட்ல சிட்டில நடக்குது. சரி. அது ஈஸியா இருந்துச்சு சார். சரி. அப்புறமேட்டு 10 பேரு. சரி. 5 மாசம்
சரி. அதை கொடுத்து ஒரு கேட்டிருந்தாங்க மந்த் பசில் மாதிரி கேட்டிருந்தாங்க 6 to 25. சரி. இது 2 இதுல அந்த பசில் ஒன்று கேட்டிருந்தாங்க. அப்புறம் சர்டைன் நம்பர் கேட்டிருந்தாங்க. சரி. அதுவும் வந்து ஈஸி தான். ஆனா வந்து கொஞ்சம் நம்ம அந்த வேர்ட்ஸ் மட்டும் கரெக்டா கவனிக்கல அப்படின்னா நாமளும் சுத்துற மாதிரி தான் இருக்கும் சார். சரி சரி சரி. ஓவராலா ரீசனிங் எவ்வளவு அட்டெம்ப்ட்? சார் ரீசனிங்ல நான் 23 தான் சார் போட்டேன். ஏன் கம்மி? சார் அதான் சார் அந்த 2 பசில் வந்து ட்ரிக்கி சார். சரி சரி சரி. சோ அதனால அந்த ஒரு டைம் பத்தல சார் எனக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. சாயந்தரம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போறேன் பாருங்க. அதில் சில விஷயங்கள் சம்பவங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நன்றி ப்ரோ. ஸோ மக்களே, எக்ஸாம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி டு மாட்ரேட் ஒருத்தவங்களும் ஒரு கருத்தாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபில் உண்மைகளை பேசலாம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். குட் அட்டெம்ப்ட், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாம் ஈவினிங் பார்க்கலாம். 10